ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஷாஸ் டைம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போவுமே இட்லி தோசைன்னு பிரேக்ஃபாஸ்ட் ஒரே போரிங்காக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷாஷாஸ் டைம் சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ கீழே வர சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 300 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் பாயில் ஆகட்டும். வாட்டர் பாயில் ஆகிறப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த கொத்தமல்லி இலைகள் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா 2 கப் வெள்ளை ரவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 3 கப் வாட்டர் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிங்க. அதாவது 1 பங்கு ரவைக்கு 1.5 பங்கு தண்ணி வச்சா போதும் இந்த டிஷ்ஷுக்கு. ரவை நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா சாஃப்டாகி வரும். நமக்கு ஓரளவுக்கு இது கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக துருவி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவு தான் இருக்கும் இது. கேரட் வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எல்லாமே சுண்டுற அளவுக்கு நல்லா கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுருவோம். அப்படியே இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஏன்னா அடுத்து நம்ம இதை உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். ஸோ நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் ஆயில் விட்டு நல்லா ரப் பண்ணிக்கிங்க. ரப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலவையை எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த பால்ஸ் உருட்டுறது பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் செஞ்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இது குட்டி குட்டியாக வைக்கிறப்பவே இந்த ரவுண்ட் பால்ஸை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க சின்ன சின்ன லட்டு செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். பார்த்ததுமே குழந்தைங்களுக்கு சாப்பிட்ணுன்ற ஆசையை தூண்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த எல்லா கலவையுமே நான் குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸாக செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டீம் பாயில் பண்ணணும். இதை ஆல்ரெடி இது நமக்கு பாயில் ஆகிருக்கு. ஏற்கனவே தண்ணியில் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ ஸ்டீம் பாயிலிங்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வச்சாலே போதும், நல்லா குக் ஆயிரும். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தட்டை போட்டு இந்த பால்ஸ் அதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இட்லி ஆகட்டும் இல்லை எந்த ஒரு பொருளாகட்டும் நம்ம வேக வைக்க போகிறோம் அப்படின்னா தண்ணி நல்லா கொதித்து ஆவி வர்றப்போ செய்யுங்க. அதுக்கு முன்னாடி வச்சோன்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. இப்போ வெந்துருச்சு பாருங்கள். அது பார்க்கவே ஷைனிங்காக தெரியும். வெந்துருச்சுனாலே மேலே அந்த ரவை எல்லாமே பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அந்த பால்ஸே. இது இப்படியே நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சோ இல்லை ஒரு கார சட்னி வச்சோ ஸ்நாக்காக கொடுக்கலாம். ஈவினிங் டைம் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் போட்டால் போதும். ஆயில் சூடானதுமே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு பொரிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரே ஒரு ஆனியன் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். ஆனியன் சீக்கிரமாக வதங்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணி இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேகமாக வதங்கிரும்.
இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும், கண்ணாடி மாதிரி சேஞ்ச் ஆகும். அந்த பதத்தில் வந்துட்டு பச்சை மிளகாய் இல்லைன்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி போடுற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சரிசமமாக இருக்கும். காரம் எப்போவுமே நான் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காட்டுவேன். இந்த இது காரம் சரியாக இருக்கும். நீங்கள் கேப்சிகம் பதிலாக க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் தக்காளி குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே எல்லாமே நீளமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கறனால இது பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளியோட ஸ்கின் வந்துட்டு தனியாக உறிஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ரவை பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி அந்த ரவை உருண்டைகள் மேலே இந்த கலவை எல்லாமே படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுறலாம். இந்த ரவை உருண்டைகளை போட்டு கிளறப்போ ஃப்ளேம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். ஜஸ்ட் இந்த லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் எப்படி விட்டோம்னா இந்த டொமேட்டோ, ஆனியன் சாஸ் எல்லாமே இந்த ரவை பால்ஸில் இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் மேலே தூவி நான் இறக்கிடுறேன். இப்போ நம்மளோட டிஃப்ரெண்ட்டான இந்த ரவை உருண்டை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் ஷாசாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.